டயட் நாலேஜ்ல பார்ட் 5 மென்னு சாப்பிடுற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனா குடிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பார்க்கல. சோ நீங்க ட்ரிங்க்ஸா வந்து உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல எதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரீன் டீ ஆர் பிளாக் காஃபி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுலயுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றதுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். ஃபேட் வந்து நம்மளோட பாடி எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு இது ரெண்டுமே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். அதனால பிளாக் காஃபில வந்து சுகர் ஆட் பண்ணாம பர் டேக்கு ஒரு 2 to 3 கப்ஸ் வந்து நீங்க குடிக்கலாம். செகண்ட் லெமன் வித் ஹனி. இது வந்து டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். மற்றபடி இதை குடிச்சிங்கனாலே வெயிட் குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு யாரும் வந்து குடிக்காதீங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பட்டர் மில்க் இல்ல கோகனட் வாட்டர். இது ரெண்டுமே வந்து நீங்க வந்து சாப்பிடலாம். நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிறாங்க பட்டர் மில்க்கும் கோகனட் வாட்டரும் வந்து ஃபாலோ பண்ணா வெயிட் வந்து குறையாது அப்படின்னு. ஆக்சுவலி அது வந்து கிடையாது. ஒரு கரெக்டான கேலரி மேனேஜ்மெண்ட்ல இருந்து நீங்க எக்ஸசைஸ் ரொட்டீன்ல வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து சாப்பிடலாம். இது ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கும் வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். அதே மாதிரி சம்மர் டைம்ல இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும்.